guys, I am Loki. Welcome back. நாம இப்போ பார்க்க போகிறது God Level Assassin I am the Shadow. இதோட எபிசோட் 8 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் 7வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போவே பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்னன்னா, இது வரைக்கும் மர்மமான முறையில் எல்லாருமே இறந்து போகிறாங்க. அதே டைமில் நிறையவே மர்மமான விஷயமெல்லாம் இங்கே நடக்குது. அதை பற்றி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங் ரிப்போர்ட் பண்ணுறான். ஷேடோ அப்படின்னு கோட் நேமோட இருக்கிற ஒரு பர்சன், அவன் தான் கடைசியாக எங்களை காப்பாற்றினான். அங்கே லெவல் 3ல் ரீச் பண்ணும்போது அவனோட லெவல் ஆல்ரெடி லெவல் 5ல் இருந்துச்சு. அப்படின்னா அவன் லெவல் 5க்கு அந்த டைமில் ஜம்ப் ஆகிட்டான். அது எப்படி அவனால் திடீர்னு லெவல் 5க்கு போக முடிஞ்சது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி இப்படி இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு பெரிய பாஸை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னபடி பார்த்தா லெவல் 3க்கு வந்துட்டாலே உங்களால் வெளியே வர முடிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஷேடோ எதுக்கு இன்னமும் அங்கே வெளியே வரவே இல்லை? ரியாலிட்டிக்கு வராமல் அந்த கேமுக்குள்ளேயே இன்னமும் இருக்கான். ஒருவேளை இப்படி இருக்குமோ? அவனுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாருமே இல்லை, அதனால தான் இப்படி அவன் பண்ணுறானோ? வாங்க அங்கே சொல்கிறான். இல்லை, எனக்கு அவனை பற்றி எந்த விதமான விஷயமும் தெரியாது. இதை கேட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பொண்ணு சொல்கிறா, ஏன் இப்படி இருக்கக்கூடாது? அந்த ஷேடோ அவன் டைம் ட்ராவலராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம்ல. ஆனால் இதை கேட்குற எல்லாருமே கம்முன்னு இருக்காங்க. ஏன்னா அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன ஆச்சு? நான் சொல்கிற விஷயம் அது இன்னும் கரெக்டாக இல்லையா? இந்த பொண்ணோட பேர் அனியோ, நம்ம அன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். ஹே அன்னு, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நிறையவே நாவல்ஸ் எல்லாம் படிக்காதுன்னு. இப்போ பாரு, இவ்வளோ சீரியஸான டைம் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் கேவலமாக இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் ஏதோ ஒன்று, இந்த மாதிரி டைமில் நம்ம அந்த கேமை பற்றின இன்ஃபர்மேஷனை நிறையவே கேதர் பண்ணணும். ரீசெண்டாக நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரைக்கும் வயசான மக்கள்லாம் இருக்காங்கள, அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் டைரெக்டாக அந்த கேமுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் போன நிறைய பேர் இது வரைக்கும் ரியாலிட்டிக்கு வரவே இல்லை. நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க. ஆனால் வாங் மற்றவங்க எல்லாருமே சொன்னதை வச்சு பார்த்தா யாரோட லைஃப் பேன் அது 0க்கு போகுதோ அவங்க கேமுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க. அது போக ரியாலிட்டிலேயே அவங்க இறந்துடுறாங்க. இப்போ நான் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு அன்னோனான பவர் இருக்குது. அது நம்மளோட உலகத்தில் பூந்து இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் பண்ண ஆசைப்படுதோ. ஆனால் ஏதோ ஒன்று, இதுக்காகத்தான் நான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த கேமுக்குள்ளே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நீங்கள் போக போகிறீங்க. அது மூலமாக நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மியை உள்ளே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த கேமை பற்றி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த டைமில் இங்கே இந்த விஷயம் ஏற்படுதுன்னா கேட்டால் கிடையாது. உலகம் முழுக்க எல்லாருமே தூங்குற ஒவ்வொருத்தவங்களும் அந்த கேமுக்குள்ளே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்க ஒரு கண்ட்ரியும் அவங்க எல்லாருமே இதே விஷயத்தை தான் ட்ரை பண்ணுவாங்க. எப்படியாச்சும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும்னு. தப்பி தவறி கூட நம்ம பின்னாடி இருக்கக்கூடாது, நம்ம பஸ்ட்டில் இருக்கணும். அதனால் அன்னு, நான் உன்னை தான் லீடராக போடுறேன் பஸ்ட்டு டீமுக்கு. அதுக்கு வைஸ் கேப்டனாக நம்ம வாங் வந்திருப்பான். வாங், நீ ஆல்ரெடி சொன்ன இந்த மாதிரி அந்த ஷேடோவை மீட் பண்ணேன்னு. உன்னதெல்லாம் வச்சு பார்த்தா அவனோட பர்சனாலிட்டி அது ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டவனா எனக்கு தெரியலை. ஏன்னா நீங்கள் சாவுற நிலைமையிலையும் உங்களை அவன் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம ஷேடோ கூட நீங்கள் எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே மாதிரி அன்னு எதுக்கு இதுக்கு லீடராக இருக்கானா, அவளோட பர்சனாலிட்டி ஷேடோவை இன்வெஸ்டிகேஷன் பண்ண கரெக்டாக இருக்கும். அதனால தான் அவள் லீடராகவும் இருக்கா. ஆனால் இது ஒன்று தான் உங்களோட மெயின் குறிக்கோள். அது என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 டீமாக பிரிய போகிறீங்க. இதில் லீடர், சப் லீடர் இந்த மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்க. முக்கியமாக ஷேடோ பற்றி நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஷேடோவை எப்படியாச்சும் உங்கள் பக்கம் நீங்கள் இழுக்கணும். அவனை எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆக்கிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவன்கிட்ட இன்ஃபர்மேஷனை கறக்க பாருங்கள். இது மூலமாக நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். அப்புறம் அந்த சிட்டியோட சீனை காட்டுறாங்க. சிட்டி ரொம்பவும் அழகாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு தெரியலை இந்த அழகு இதுக்கு மேலே நிலைக்குமான்னு. அதுக்கப்புறம் ஸ்கூலோட சீனை காட்டுறாங்க. ஸ்கூலில் ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க. பக்கத்துலேயே அங்கே தங்கச்சிக்காரி இருக்கா. அங்கே நடுவில் இருக்க அந்த பொண்ணு சொல்கிறா, சாங் பாய் என்கிட்ட சொன்னான்னு தெரியுமா? என்ன விஷயம்னா, நம்ம எல்லாருமே ஒரே டைமில் ஒரே நைட் தூங்கினா 3 பேர் அந்த டவரோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வருவோமா? பக்கத்துலேயே வேலை ட்ரெஸ்ஸோட இருக்கிற அந்த பொண்ணு சொல்கிறா. என்ன சொல்கிற? அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு என்னோட பேரண்ட்ஸ் கிட்டே இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணணும். என்னோட பேரண்ட்ஸுக்கு கேம்னா என்னன்னு கூட தெரியாது. அவங்க உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்களோ, நான் அவங்கக்கிட்ட வேற இதை பற்றி எல்லாம் சொல்லணுமா? இவளை வச்சு நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேனோ? இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சைலண்ட்டாக யூவும் கேட்டுக்கிட்டு இருக்கா.
எனக்கு இன்னமும் தெரியல, என்னோட அண்ணன் ஃபேங் அவன் இப்போதைக்கு வந்திருக்கணுமே, இன்னுமே இங்கே வராமல் இருக்கான். எப்போவுமே நான் அவன் கூட பிரச்சனை பண்ணும்போது அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து மன்னிப்பு கேட்பான். ஆனால் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவன் வரவே இல்லை. அதுக்கு மேலே என்னோட மூஞ்சிலையே அவன் அடித்தான். அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் சாங்கோட கான்செப்டுக்கு போனேன். அதுக்கு என்ன இவனுக்கு வெறியாகுது, நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன். நான் ஏதோ ஒன்று அவன் திரும்ப வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்தால் ஒரு 1000 வாட்டிக்கு மேலே நிறைய வாட்டி மன்னிப்பு கேட்கணும். அப்படி அவன் மன்னிப்பு கேட்டாலும் கண்டிப்பாக நான் அவனை மன்னிக்க மாட்டேன். நேற்று நான் வந்து ரொம்பவும் ஜாலியாக இருந்தேன். நாங்கள் அவரை நான் மீட் பண்ணேன். நேற்று நாங்கள் ரொம்பவும் நெருக்கமாக இருந்தேன் அவருக்கு. அவர் எந்த அளவுக்கு அழகாக இருந்தாருன்னு தெரியுமா? பிரதர் ஷாங்க, உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சாங்குக்காக இந்த பொண்ணு பைத்தியமாக இருக்கா. ஷாயுக்கு இதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயமும் ரியலைஸ் ஆகுது. அந்த பொண்ணுங்க பேசினபடி பார்த்தா நாங்கள் எல்லாருமே ஒன்றா தூங்கினா ஒரே டைமில் அந்த வில்லேஜுக்கு நாங்கள் போவோம். அப்படின்னா கண்டிப்பாக பிரதர் ஷாங்கோ அங்கே வருவார். அப்போ என்னால் அவரை கேம்லேயே சந்திக்க முடியுமா? நல்ல விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயமா நான் அவரை மீட் பண்ணணும். இந்த பொண்ணுங்க பேசினதை நான் கேட்டேன். ஜாங்குக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும் போல். ஜாங் ஆல்ரெடி லெவல் 3க்கு போயிட்டான். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். அவன்கிட்ட நான் ஏகப்பட்ட விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜாங் ஜாலியாக இருக்கும்போது ஜாங்குக்கு நம்ம ஷாயு கிட்டேருந்து மெசேஜ் வருது. ஜாங், நான் வந்து கேள்விப்பட்டேன் நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக லெவல் 3க்கு வந்தீங்களாமே, இப்போ தான் கேமுக்குள்ளேயே போக போகிறேன். எனக்கு ஏதாச்சும் அட்வைஸை ஷேர் பண்ண முடியுமா? அட, இது ஷாயு ஆச்சு. இந்த மாதிரி ஒரு காடஸை என்கிட்ட வந்திருக்கு, அட்வைஸ் கேட்க பரவாயில்ல, சொர்க்கத்திலேருந்து எனக்கு இன்விடேஷன்லாம் அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அப்படியே விட்டுருவேனா? ஷாயு, உனக்கு என்ன வேணும், என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீ கேட்கலாம். எல்லா விதமான சீக்ரெட்டை உனக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், உனக்கு இனிஷியலாக ஒரு 5 பாயிண்ட் அவங்க தருவாங்க. அதை நீ என்ன பண்ண, அஜிலிட்டியில் போடு. இது மூலமாக நீ இன்னமும் ஃபாஸ்ட் ஆகிடுவ. அதனால் உனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அடிபடாது, உன்னால் தப்பிக்கவும் முடியும். சாங், ஈவன் நான் மேஜிக் கிளாஸில் இருந்தாலும் என்னால் அப்படி பண்ண முடியுமா? ஆமாம், நீ மேஜிக் கிளாஸில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த அஜிலிட்டி அது உனக்கு ரொம்ப முக்கியம். இது மூலமாக உன்னால் தப்பிக்க முடியும். அதே டைமில் இது வேஸ்ட்டாக போகாது. இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லை போடுறேன்னு வச்சுக்க, அது வந்து இன்னமும் ஸ்பீடாகிடும். ஸ்பீடாக உன்னால் ஸ்பெல்லை போட முடியும் ஸ்டார்டிங்லேயே. அட, இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. நல்ல வேலை நான் இவன்கிட்ட கேட்டேன். அங்கே சாங்கோ சொல்கிறான், நான் லெவல் 5க்கு ரீச் ஆகிட்டா என்னால் டவரோட டெலிபோர்ட்டேஷன் போர்ட்டலை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீ நானும் ஒன்றா எல்லா இடத்துக்கும் போக முடியும். அதாவது நான் உன்னை வானத்துக்கே கொண்டு போகிறேன். அதுக்கு நீ என் பக்கத்தில் இருந்தால் அதுவே போதும் ஷாயு அப்படின்னு அவன் சொல்ல, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, எனக்குன்னு சில பேர் இருக்காங்கப்பா ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்படி இருக்கும்போது நான் கவலைப்பட தேவையில்லை. நான் அசால்ட்டாக டாப்புக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட அண்ணன் ஃபேங் அங்கே லேட்டாக தான் கேமுக்குள்ளேயே வருவான். அதுக்குள்ளே நான் டாப்பில் இருப்பேன். ஃபேங், நீ பொறுமையாக வெயிட் பண்ணு. இந்த மாதிரி நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கோல்டன் கலரில் இருக்க அந்த ஐட்டமை தொட்டிருப்பான்ல, அதை பார்த்து ஆள் ரொம்ப ஆச்சரியமாயிடுறான். அட, இது வந்து அந்த டேம்டு ரிங். இது எனக்கு கிடைச்சிருக்கா? இது ரொம்பவும் பயங்கரமான விஷயமாச்சு. இந்த ரிங் இருக்குல்ல, இந்த கோல்டன் ரிங்கால் ஒரு ஆட்ரிபியூட்டையும் +8 பண்ண முடியும். அப்படி பண்ணால் என்னோட எல்லா ஆட்ரிபியூட்டும் டோட்டலாக 32க்கு போயிடும். அட, இது வந்து உண்மையிலேயே ஒரு மாசான ரிங்காக இருக்குது. இது மூலமாக அசால்ட்டாக என்னால் லெவலப்பே பண்ணாமல் இன்னமும் 3 லெவலில் அதிகரித்தா எப்படி இருக்கும்? இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.